வணக்கம் மக்களே, நான் எங்க இருக்கேன்னு தெரியுதா? பாடியில இருக்க போத்தீஸ்ல தான் இருக்கேன். இங்க வேற குட்டி பசங்களுக்கு கேம்லாம் இருக்காமே, அதுவும் ஃப்ரீயா கிஃப்ட் எல்லாம் வேற ஃப்ரீயா குடுக்குறாங்களா? அதெல்லாம் நிஜம் தானான்னு பாத்துடலாமா? வாங்க போய் பார்க்கலாம். கிளம்பியாச்சு. இந்த அடர்த்தியான மரம் வச்ச ரோடு எதுன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எந்த நேரம் வந்தாலும் நல்லா நிழலா இருக்கும். அவ்வளவுதான் வந்தாச்சு நம்ம போத்தீஸ்க்கு. இந்த பார்க்கிங்லயே ஏசி தாங்க. நான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை. இன்னைக்கு தான் வரேன். அதான் இந்த பார்க்கிங் பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அவ்வளவு சில்லுன்னு இருக்கு. அடிக்கிற வெயில்ல வந்து நாங்க ஒரு 3 மணி போல நல்லா சில்லுன்னு இருந்தது. வாங்க உள்ள போலாம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து கேம்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். உள்ள போனோம்னு செம்ம கூட்டங்க. எடுத்தோடனே இந்த ரிங் கேம் தான் இருந்தது. இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம். எல்லா கேம்லயுமே இங்க லைன்ல நின்று தான் விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ 3 ரிங்கு கொடுப்பாங்க. எல்லாமே குட்டி பசங்க கேம் தான். பெரியவங்களுக்கும் அங்கங்க ஒவ்வொரு கேம் இருக்கு. நான் வீடியோலயே உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் வந்து கிட்ஸ் கேம். உங்களுக்கு 3 சான்ஸ் கொடுக்கும். நீங்க ரிங் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. ஒரு பென்சில், பென் அந்த மாதிரி. என் பையன் ட்ரை பண்ணா அதுல விழவே இல்லை. சரி நாங்க வந்துட்டோம். ஆனாலும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அது என்னன்னு நான் சொல்லுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பெரியவங்க கேம்ங்க. இது பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப ஹார்டா அடிச்சோம்னா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் அதிகமா வரும். அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. எத்தனை கேம்ஸ் இருக்கு, எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரீன்லயே அப்படியே நான் மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுல நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல மட்டும்தான் கேம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கேமை மட்டும் விளையாடிட்டு கிளம்பிடுறாங்க. ஷாப்பிங் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா நீங்க வந்து நிறைய இடத்துல கேம் இருக்கு. ஈவன் ஃபுட் கோர்ட்ல கூட இருக்கு. இவங்க நான் ஆடிட்டு இருக்கு. இது வந்து 3rd கேம். இது அங்கங்க வரும். நானும் பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் விளையாடுறாரு. கடைசியில என்ன விளையாட விட்டாரு. நான் பிடிக்கவே இல்லை. அது எந்த பக்கம் வருதுன்னே தெரியல. பட் சூப்பர் ஃபன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரே கத்தர சவுண்ட் கேட்டுச்சு. பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த பெரிய பன்னி தாங்க வந்துச்சு. அதுக்கே செம்ம சவுண்ட். உடனே பாத்தீங்கன்னா கொரிலா வந்துச்சு. குட்டி பசங்க எல்லாம் அவ்வளவு அமக்கணும். என் பையனை இறக்கி விட்டா போவே இல்லை. எப்படி பயப்படுறான் பாருங்க. நானும் நீம்குடி போய் தொடுறா, குட்டி பசங்க எல்லாம் போறாங்க போடுறான்னு சொல்றேன். அவன் ஏன் கீழே இறங்குறான், தூக்குன்ட்டு அப்படி பயந்துட்டு இருந்தான். அந்த 2 நிமிஷத்துல மொத்த பசங்களும் அந்த கொரியா மேல போய் விழுந்து அதை கீழே தள்ளி ஒரு வழி ஆக்கிட்டாங்க. கொரியாவோட ட்ரெஸ் சைட்ல ஓப்பன் ஆயிடுச்சு போல இருக்கு. அதனால குடுக்குன்னு உள்ள ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க வந்து இங்கேயே ரொம்ப நேரம் ஆனதுனால நாங்க வந்து சைட்ல போய் பார்க்கலான்னு போனோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த மினி பவுலிங் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து சைட்ல வச்சிருக்காங்க. நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எங்கெங்க என்னென்ன கேம் இருக்குன்னு தெரியும். எல்லாருக்கும் 2 சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த 2 சான்ஸா நீங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடணும். என் பையன் வந்து பண்ணதுல ஒரு 2, 3 வந்து நின்றுச்சு. ஸோ எல்லாருக்குமே ஆனா நீங்க அவுட் ஆனாலுமே ஒரு கிஃப்ட் இருக்குங்க. சின்ன சின்ன கிஃப்ட். நல்லா விளையாடினா பெரிய கிஃப்ட் கொடுப்பாங்க. இங்க பாருங்க, ஓட்டிங் போட சொல்றாங்க. ஜனநாயக ஓட்டுன்னு போட்டுருக்கு. மறக்காதீங்க, ஓட்டு போட்டுருங்க. ரெடி ஆகி காலையிலேயே. இதுல என் ஹஸ்பண்டுக்கு வந்து பேக் பெயின். அதனால வந்து நான் இந்த 1 வீக்கா போகணும்னு நினைச்சா போவே முடியல. அவங்களால ரொம்ப நடக்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு சரி சோஃபாலாம் கிடைச்சா உட்கார வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் போனேன். அதுக்கேற்ற மாதிரி நிறைய இடத்துல சோஃபாஸ் போட்டுருந்தாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. சரவணா ஸ்டோர்ல நமக்கு இடமே கிடைக்காது. ஆனா இங்க நிறைய ஃப்ரீயா இருந்தது இடம். நாங்க அங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருந்தோம். நாங்க 2nd ஃப்ளோர் தான் போயிருந்தோம் லிஃப்ட்ல. அங்க பாருங்க அந்த கொரிலா, அப்புறம் அந்த பன்னி வேஷம் போட்டாங்க பாருங்க. டெடி கூட வரும் பாருங்க ஒரு ரெட் கலர்ல. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப். அவ்வளோ நேரம் இருந்தாங்க. நாங்க ஒரு 4 மணி போல போனோம். அப்ப வந்தாங்க அவங்க
இல்ல. காலையில இருந்து எவ்வளவு நேரம் இருந்தாங்க தெரியல. அப்புறம் நாங்க ஒரு 8:30 9 வரைக்கும் அவங்க அங்கதாங்க இருந்தாங்க. அவ்வளவு நேரம் இருந்தாங்க. பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அது உள்ள ஆளுங்க வேற இருக்கிறாங்க. காத்து வருதா என்னன்னே தெரியல. இந்த குட்டி பசங்களுக்கு கேம் ஆடுறதை விட அந்த கொரில்லா கிட்ட போய் வம்பு எடுக்கிறது தான் அவ்வளவு பிடிச்சிருக்கு. கொரில்லாவும் பயங்கரமா என்கேஜ் பண்ணியிருந்தாங்க. பாருங்க கீழே எல்லாம் படுத்துட்டு இருக்கு. அப்புறம் குரு குரு ஓடி வருது. அப்புறம் அடிச்சுக்குது, கட்டி பிடிக்குது. ரொம்ப அழகா பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா ஒரு வேஷம் போட்டு நிக்காம ரொம்ப ஜாலியா என்டர்டெயின் பண்ணியிருந்தாங்க. எல்லா பசங்களும் அங்கேயே தாங்க இருந்தாங்க. மேல வரவே இல்லை. நிறைய பேருக்கு மேல எல்லாம் கேம்ஸ் இருக்குன்னே தெரியல. இங்க பாருங்க ஓடுது பாருங்க கொரில்லா குடுகுடுன்ட்டு. இது வந்து 5th கேம். அங்கங்க லைட் வரும். நம்ம டக்கு டக்குன்னு ஆஃப் பண்ணணும். இது வந்து கிட்ஸுக்கு மேல எட்டாதுன்றதுனால நான் வந்து என் பையனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி ஆடினவங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணேன். எனக்கு பாத்தீங்கன்னா எங்க லைட் வருதுன்னே தெரியல. பின்னாடி இருக்கவங்க கத்துறாங்க, இங்க பாருங்க லெஃப்ட் ரைட் மேலன்னு சொல்லிட்டு அந்த லைட் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த டச் பண்ணேன். நம்ம அதுக்கு முன்னாடியே டச் பண்ணணும். நம்ம டச் பண்ணா நமக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுப்பாங்க. நாங்க அது பாயிண்ட்ஸ் வரும் எல்லாமே வந்து அங்க வந்து சிஸ்டம்ல மேல அந்த போர்ட்ல வந்து பாயிண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். டிஜிட்டல் போர்ட்ல எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கம்மியா தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்தவங்க வந்து 28 பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. நாங்க வந்து 11 பாயிண்ட்ஸ் தான் எடுத்தோம். எனக்கு அந்த கேமோட பேர் தெரிஞ்சா நான் பேரோட மென்ஷன் பண்றேன். இல்லைன்னா நம்பர்ஸ் மட்டும் போட்டு நீங்க பாத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து மேல இருக்கு செகண்ட் ஃபுல். அதை பாருங்க ஸ்டாம்ப் இருக்கும்ல, இந்த நோட்ல எல்லாம் அழகா ஸ்டாம்ப் வச்சா ஸ்மைலி பொம்மை இல்ல குட் ஒர்க் நைஸ் ஹார்ட் ஒர்க்கிங் இந்த மாதிரி லெட்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் கொடுத்தாங்க. அதை தான் வாங்கிட்டு வந்தோம். அந்த கேம்ல நீங்க 30 பாயிண்ட்ஸ்க்கு மேல வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான பென்சில் கொடுத்துருப்பாங்க. செம ஃபேன்சியா சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கேம். இது வந்து பிளாக்ஸ் வந்து நம்ம எடுக்கும்போது கீழே விழாம எடுக்கணும். நானும் ஹஸ்பண்டும் விளையாடணும். நாங்க வீடியோ எடுக்கல. நாங்க நல்லா தான் விளையாடணும். அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பவுச் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேஸ் பெயிண்டிங், இந்த டெம்பரரி டேட்டோ மாதிரி என் பையன் வந்து ஃபேஸ்ல பண்ணல, கையில பண்ணியிருந்தான். என்ன நீங்களே பாருங்க. இந்த பெயிண்டிங் வந்து இங்க மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப நேரம் நின்று தான் நாங்க பெயிண்ட் கையில வந்து வரைஞ்சோம். ஆனா வந்து இன்னொரு இடத்துலயும் இருக்கு. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேல வந்து இருக்கு, 3rd ஃப்ளோர்ல இருக்கு. 3rd ஃப்ளோர்ல நீங்க சைட்ல லிஃப்ட் கிட்ட போனீங்கன்னா அங்கேயுமே பண்றாங்க. 2 பேர் உட்காந்துட்டு அங்க ரொம்ப காலியா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் 2nd ஃப்ளோர்லயே நின்று ரொம்ப நேரம் கழிச்சு பண்றதுனால அங்க காலியா இருக்கு. அங்க போய் ட்ரை பண்ணுங்க நீங்க போனீங்கன்னா. என் பையன் வந்து இந்த ஸ்கார்பியோ டேல் மாதிரி வரைஞ்சேன். நான் ஸ்பைடர்மேன் வரையலாம். அங்கே ஒரு சார்ட் வச்சிருக்காங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 வரைஞ்சு வச்சிருக்காங்க. நமக்கு என்ன பிடிக்குதுன்னு சொன்னமோ டோரா அந்த மாதிரி எல்லாம் கூட இருந்தது. இதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் போட்டு கேர்ள்ஸ் வந்து மெஹந்தியும் நெயில் ஹார்ட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய கலர் நெயில் பாலிஷ் எல்லாம் வச்சிருந்தாங்க. நான் போய் கேட்டப்ப வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் மெஹந்தி போட்டு விடுறேங்க, இல்லைன்னா எல்லாத்துலயும் வந்து பட்டுடும். நாங்க அவங்க சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம போறப்ப வீடியோ எல்லாம் இருப்போம், நம்ம ட்ரெஸ்லயே வேற பூச்சிடுவோம் மெஹந்தியை. சரி நம்ம ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நான் மறந்தே போயிட்டேங்க. அதுதான் ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. அழகா வைக்கலாமே நினைச்சேன். ஆனா வந்து வைக்க முடியல. நான் வீடியோவுமே எடுக்கல. ஏன்னா எனக்கு பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சேன்னா கடைசியில அதை நான் ஒரு மறந்தே போயிட்டேன். நான் கரெக்டா பைக் எடுத்துட்டு வெளியே வரும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. ஒருத்தவங்க வச்சுட்டு போயிருந்தாங்க பாருங்க, அவங்க கையை பார்த்து தான் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ மெஹந்தி மறந்துட்டேனேன்ட்டு. இந்த பசில் கேம் தான் நாங்க விளையாடணும். எங்களுக்கு வந்து என்ன கொடுத்தாங்க பாருங்க, வீடியோ தான் நாங்க எடுக்கல. 2 பேரும் விளையாடுறதுனால வீடியோ எடுக்கல. இந்த பவுச் தான் கொடுத்துருந்தாங்க. இப்ப 3rd ஃப்ளோர்ல இருக்கும். இந்த பிளே ஏரியா வந்து ரொம்ப குட்டி பசங்க இருக்காங்க பாருங்க, 2 வயசு கீழே இருப்பாங்களே, அவங்களுக்காக இந்த இடம் வச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி காமிச்ச கேம்ஸ் எல்லாம் அவங்களால விளையாட முடியாது. இதெல்லாம் விளையாடுவாங்க குட்டி குட்டி, இந்த ஏரி இறங்குற மாதிரி. அப்புறம் வந்து நிறைய ஒரு பால்ஸ் எல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க. இங்க வந்து நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப சின்ன பசங்க, பெரிய பசங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. இவ்வளவு நேரம் நான் வந்து என்னோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனே கொடுக்கல. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பாக்குறீங்கன்னா, நான் வந்து தனலட்சுமி. இந்த சேனல் பேர் வந்து தனாஸ் டெய்லி டைரிஸ். நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா கம்பல்சரியா இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இப்ப விடுமுறை நாட்கள், சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பாக்குற, கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போலாம் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து அந்த மாதிரி லொகேஷன் தான் மெயினா போவோம். இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த போத்தீஸ் பாடி வந்து ஃப்ரீ என்ட்ரி தான். நிறைய போத்தீஸ்க்கு போனா வந்து பில்லு காட்டணுமா அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கும். ஆனா இல்லவே இல்லை, எனக்குமே அப்படிதான் டவுட்டா இருந்துச்சு. ஒரு வாரமா நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்குமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால வர முடியல. இன்னைக்கு போய் வீடியோஸ் போட்டதான் நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும், ரீச் ஆகும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நாங்க வந்தோம். இங்க பாத்தீங்கன்னா நீங்க ஷாப்பிங் பண்ணி பில்லு காட்டணும்ன்ற அவசியமே இல்லை. ஆனா கோயம்புத்தூர்ல இருக்க போத்தீஸ்ல வந்து பில் காட்டிட்டு தான் விளையாட முடியும் நான் கேள்விப்பட்டேன். இங்க வந்து அந்த பயமே இல்லை. நீங்க ஷாப்பிங் பண்ணீங்களா, வாங்கினீங்களா, வாங்கலையா உங்களுக்கு யாரையுமே கேட்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ஸோட வந்து நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்.
இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 30 செகண்ட் கொடுப்பாங்க. அந்த உள்ள இருக்க பால வந்து எக்ஸிட்டுக்கு அப்படியே கொண்டு வரணும் சுத்தி சுத்தி. நீங்க வந்து போலான்னு பிளான் பண்றீங்கன்னா, ஒரு ஆஃப்டர்நூன் அங்க 1:00 போல ரீச் ஆகுற மாரி பிளான் பண்ணுங்க. உள்ள போயிட்டீங்கன்னா நல்லா ஏசியா இருக்குமா, பொறுமையா விளையாடலாம். வீக்கெண்ட்ல போனீங்கன்னா கண்டிப்பா லைன்ல நின்னு தான் விளையாடணும். நீங்க வீக் டேஸ்ல பிளான் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். லைன்ல நின்னாலுமே பிரச்சனை இல்லங்க. உடனே உடனே வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. இந்த மாரி சைடுல கேரம், செஸ் எல்லாம் கூட இருந்தது. அது நான் நின்னு வீடியோ எடுக்கல. சாரி நான் ஸ்பீடா போயிட்டேன். அப்புறம் இந்த சுமோ கேம் இருந்தது. இதுலயுமே லைன்ல நின்னு தான் நமக்கு வந்து அந்த பால் போடுற மாரி குடுத்தாங்க. நீங்க நல்லா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் கிஃப்ட் குடுப்பாங்க. இல்லன்னா வந்து எல்லாருக்குமே வந்து கம்பல்சரியா ஒரு ஸ்டாம்ப் இல்லனா ஒரு க்ளே மாதிரி கொடுக்குறாங்க. ஒன்னு உள்ள போச்சுல. நம்ம போட பால் 2 வாட்டி அந்த பாஸ்கெட்ல உள்ள போச்சுன்னா நமக்கு வந்து ஸ்பின் கிஃப்ட் கொடுப்பாங்க. என் பையன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணா கிடைக்கல. 2வது வாட்டி போய் லைன்ல நின்று ட்ரை பண்ணா அப்போ வந்து பால் விளையல. பட் நான் கேட்டனால அந்த பொண்ணு வந்து எனக்கு ஃப்ரீயாவே கொடுத்தாங்க. அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. இந்த ஃப்ளோர் மட்டும் இல்ல, நீங்க கீழ இருந்து மேல வரைக்கும் எந்த ஸ்டாஃப் கிட்ட பேசினாலுமே அவ்வளவு சூப்பரா பேசுறாங்க. மூஞ்செல்லாம் சலிச்சுக்காம அவ்வளவு நல்லா ஹெல்ப் பண்றாங்க. பசங்க கிட்டயும் அவங்க எல்லாம் தூக்கி தூக்கி விளையாட வைக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க. பசங்க ரொம்ப சின்ன சின்ன பசங்க தான், காலேஜ் படிக்கிற பசங்க தான் இருக்காங்க. பார்ட் டைம் மாதிரி இங்க வந்திருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா யாருமே மூஞ்சி சலிக்கவே இல்லைங்க. அவ்வளவு சூப்பரா கிட்ஸ் கூட நல்லா ஜாலியா மிங்கிள் ஆகுறாங்க. அவ்வளவு கூட்டமா இருக்கு. அவங்களுக்கு ரெஸ்டே இல்ல. அவங்களுக்கு வந்து ஒரு தண்ணி குடிக்க கூட ரெஸ்ட் இல்ல. இருந்தாலுமே ரொம்ப ஸ்மைலி ஃபேஸோட சூப்பரா பேசுறாங்க. இங்க பாத்தீங்களா ஃபுட் கோர்ட் ஆண்ட இந்த மங்கி ஜம்பிங் வச்சிருக்காங்க. இங்கேயும் பெரிய லைனுங்க. ஆனா இங்க என்னன்னா நீங்க வீக்டேஸ்ல போனீங்கன்னா ரொம்ப நேரம் விளையாடுவாங்க. இங்க ரொம்ப கூட்டமா இருந்தனால எல்லாருமே ஒரே டைம் மேல அனுப்ப முடியாது சொல்லிட்டு மேல அனுப்பிட்டு இப்படி ஜம்ப் பண்ணி கீழே வந்தாலும் பாருங்க, என் பையனை கூட்டி அப்படியே வெளியே தூக்கிட்டு வந்துட்டாங்க. என் பையன் ஃபேஸே மாறிடுச்சு. அம்மா ஒரு வாட்டி தான் விளையாட விட்டாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க வந்து இங்க வந்து கொஞ்சம் பசங்க வந்து ஒன் டைம் தான் விளையாட முடியும். மத்த இடம்லாம் வந்து 2-3 தடவை கூட விளையாடலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இங்க கூட்டம் அவ்வளவு அதிகம். அதுக்காக தான் நாங்க வந்து அங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு மேல வந்து டைரக்டா லிஃப்ட் 6th ஃப்ளோர் மட்டும்தான் வரும். உள்ள இருக்க லிஃப்ட் நீங்க வெளியே வந்து திருப்பி மெயின் என்ட்ரிக்கா போனீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோரா பட் வரும். இது வந்து அந்த ஃபுட் கோர்ட்லயே இருக்க லிஃப்ட் வந்து டைரக்டா 6th ஃப்ளோர்ல நம்மள கொண்டு வந்து விட்டுரும். நீங்க இங்க வந்துட்டு நான் இது ரொம்பலாம் கவர் பண்ணல. ஏன்னா மெயினா நம்ம கேம் தானே கவர் பண்ண வேணும். அதனால இது லைட்டா வீடியோஸ் மட்டும் தான் எடுத்து எதெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்கோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டீட்டெயிலா எந்த ஃப்ளோர்ல நமக்கு வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணலாம் எல்லா ஃப்ளோரையும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. மெயினா சாரீஸ்க்கு அவ்வளவு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி சொல்லி என்னட்டு அங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பில்டிங்ல. ஃபுட் கோர்ட்ல உங்களுக்கு இடம் வந்து ஈஸியா கிடைச்சிடும். வெளியே கூட நிறைய சேர்ஸ் போட்டிருக்காங்க. நிறைய பேர் உள்ளேயே நிக்கிறீங்க. ஆனா வெளியே போனீங்கன்னா அங்கேயுமே டேபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க அங்க கூட உட்காந்து சாப்பிடலாம் ரிலாக்ஸா. இப்ப வந்து இந்த கிட்ஸ் கார்னிவல் ஃபெஸ்டிவல் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. அதுக்காக இங்க பாருங்க எல்லாத்துலயுமே ஆஃபர். இதுல எம்ஆர்பி ரேட் வந்து நார்மலா போத்தீஸ் ரேட் ஒன்னு இருக்கும். அது இல்லாம இன்னொரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 70 ரூபா தான், 100 ரூபா தான். அவ்வளவு சூப்பரா இருக்கு. எல்லாத்துமே 50% எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ நீங்க கேம் மட்டும் ஆடாம இது உள்ள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா சீப்பா கிடைக்கும். நிறைய பேர் வந்து கவர் வாங்கிட்டு போல மூட்டை மூட்டையா வாங்கிட்டு போனாங்க. அவ்வளவு ஷாப்பிங் பண்ணிட்டு போனாங்க. நீங்க 1000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ணாலே உங்களுக்கு வந்து கம்பல்சரியா கிஃப்ட்டுமே இருக்கு. கீழே நீங்க பாத்திருப்பீங்க நிறைய வந்து டப்பர் பேர், டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். இல்லைன்னா 250 ருபீஸ்க்கு வந்து கூப்பன் கொடுத்துருக்காங்க. அதுலயுமே நீங்க தனியா போய் 250க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். திருப்பியுமே நாங்க இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு பேக் பெயின் செம்மையா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க கீழே தான் வீட்டுக்கு தான் போக ஆரம்பிச்சோம். போகும்போதுதான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் டேட்டோ, அந்த தேல் டேட்டோ. அது பாத்தீங்கன்னா காலையில வரைக்கும் நல்லா டார்க்கா இருந்துச்சு. காலையில தான் ரிமூவ் பண்ணுவோம் நாங்க. உங்களுக்கு சாரீஸ் எல்லாம் நல்ல ஆஃபர்ல போயிருந்தது. இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கு பாத்தீங்களா, அந்த காஃபி ப்ரௌன் சாரி, ஆரஞ்சுல செக்குடு சாரி, நிறைய சாரீஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. வெளியவே வச்சிருப்பாங்க. உள்ள போறதுக்கு அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மெயின்லயே வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். டெய்லியுமே வந்து மாத்திட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாள் சில்க் சாரி இல்லைன்னா காட்டன் சாரி தனித்தனியா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு பாக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் போயிட்டு வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்காக. இது எல்லாமே வந்து சில்வர் ஜுவல்லரி. ஆனா வந்து கோட்டிங் கொடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ட்ரெண்டியா இருந்தது கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து பெரியவங்களும் விளையாடலாம். டிஜிட்டல் பேஸ்கெட் பால் சொல்லிட்டு இதுக்குமே பெரிய கியூ இருந்தது.
ஃப்ளோர்லயே இருந்துடாதீங்க, டக்கு டக்குன்னு மேல வந்துடுங்க. எந்தெந்த ஃப்ளோர்ல கேம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர் அவ்வளவுதாங்க. அதுக்கு மேல 5 அண்ட் 6, 7 வந்து கேம் இல்ல. ஃபுட் கோர்ட் ஆன அந்த மங்கி ஜம்பிங் மாதிரி இருக்கும், அதுதான். இந்த கேம் பாத்தீங்கன்னா கோழி வந்து முட்டை போடும். அந்த பேஸ்கெட்ல வந்து டக்கு டக்குன்னு பிடிக்கணும். எந்த பக்கத்துல இருந்து அந்த பால் வருதுன்னே தெரியாது. ஆனா இந்த கேம்ல நாங்க வரும்போது டைம் முடிஞ்சிச்சுக்கா அவ்வளவுதான்க்கான்னு சொல்லிட்டான். நாங்க ரெக்வஸ்ட் பண்ணனால எனக்கும் இன்னொரு பையன் மட்டும்தான், அவங்க 2 பேருக்கு மட்டும் திருப்பி மிஷின் ஆன் பண்ணி விட்டாங்க. கரெக்டா 8:30 8:45 எல்லா கேமுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் பிளான் பண்ணிக்கோங்க. நாங்க கரெக்டா ஒரு 4 மணிக்கு போனோம், 9 மணி வரைக்கும் ஆச்சு. அதுவும் கேமுக்கு மட்டுமே. இன்னும் நீங்க ஷாப்பிங்லாம் பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா காலையிலேயே உள்ள போயிடுங்க. உங்களுக்கு டைம் போறதே பத்தவே பத்தாது. ஆக்சுவலா டைம் போறதே தெரியாது, உங்களுக்கு டைமும் பத்தாது, அவ்வளவு இருக்க விஷயம் இல்ல. இப்ப பாருங்க 4 பேர் இருக்காங்க பாருங்க கீழே, 2 டெடி, அப்புறம் பன்னி, கொரிலா 2, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க கீழே. இது வந்து சவுண்ட் வந்துருச்சுன்னா அவுட்டு. சவுண்ட் இல்லாம அந்த ரிங்க வந்து இந்த பக்கம் வெளியே கொண்டு வரணும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நான் எல்லா கேமுமே கவர் பண்ணிட்டேன். 22 கேம் இருக்கு. 2-3 கேம் உங்களுக்கு காட்டலனா கூட அந்த ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த குட்டி பசங்க வந்து வாட்டர் கன்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நாங்க நின்னோம் லைன்ல, ரொம்ப கியூவா இருந்ததுனால நாங்க அதை ஆர்டர்ல வந்துட்டோம். பசங்களுக்கு வெறும் கேம் ஃப்ரீயா கொடுக்கறது இல்லாம அதுக்கு கிஃப்டும் கொடுக்குறாங்க பாருங்க. ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலுமே கிஃப்ட் வந்து கம்பல்சரியா கொடுக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், வேற லெவல்ல இருந்தது. பசங்க செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் இல்லாம ஷாப்பிங்குமே வந்து சும்மா ஒரு டிஸ்கவுண்ட்டும் இல்லாம நிஜமாவே நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா மேல எல்லாம் போய் செக் பண்ணுங்க. நீங்க 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் இருக்கு. சும்மா ஒரு பக்கெட், மக் அந்த மாதிரி இல்லாம நல்ல பெரிய பெரிய கிஃப்டா இருக்கு. என்னால வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வீடியோ இதுவே பாருங்க பெரிய லென்த் ஆயிடுச்சு. அதெல்லாம் போட்டு 1 hour கிட்ட ஆயிடும் போல இருக்கு. கண்டிப்பா இன்னொரு வாட்டி போட்டு உங்களுக்கு கிளியரா வந்து நான் வீடியோ காட்டுறேன். இந்த சம்மருக்கு மறக்காம இந்த வீக் வந்து கூட்டிட்டு போங்க. ஜூன் வரைக்கும் இதெல்லாம் இருக்கும். இந்த கிளே வந்து எல்லா இடத்துலயுமே கொடுப்பாங்க. எல்லா ஃப்ளோர்லயும் அங்கங்க வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வச்சிருக்காங்க கிளாஸோட, நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோ செக் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல. இந்த விடுமுறை நாட்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சீரிஸ் நம்பர் 1 வீடியோ இது. ஸோ செகண்ட் வீடியோ சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் பர்டிகுலரா ஒரு பிளேஸ் வீடியோ பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அங்க போய் வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு டீடைல்ஸ் அப்லோட் பண்றேன். என் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ பார்க்கலாம். டாடா பை.